கேட்கல. இது எந்த அரசாங்கம்? ஒரு மக்கள் ஏதாவது இவோட கேட்டு இதுதான் தொழில், எங்களோட வருமானமே ஒரு நாளைக்கு 500 600 தான். இதை வச்சு நாங்கள் மாசத்துல எப்படி நாங்கள் ஒரு 6 மாசத்துக்கு ஒருத்தர் எப்படி வரி கட்ட முடியும்? வருஷத்துக்கு 2 வரி கட்ட சொல்றாங்க, எப்படி கட்ட முடியும்? நீங்க விவோட கன்சல்ட் பண்ணவே இல்லை யாருமே. இதான் அரசாங்கமா? இல்ல கலெக்டர் வந்து விவோட கேட்டுக்கணும். உங்களுடைய வார்டு எண்ணிக்கைக்காகவோ உங்களுடைய வருமானத்துக்காகவோ எங்களுடைய நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழக்க முடியுமா? இதுக்காக நான் சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக மாநகராட்சியிலே கட்ட முடியுமா? இல்லை, எங்களோட தொழில் ஃபுல்லாக விவசாயம் உப்பளம் தான். இந்த உப்பளத்தை வச்சு நாங்கள் எப்படி நாங்கள் பணம் கட்ட முடியும் மாநகராட்சிக்கு? நமது முள்ளக்காடு கிராமத்தை மாநகராட்சியாக ஆற்ற வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. நாங்கள் மாநகராட்சி ஆக்குவதற்கு எங்களுடைய கிராம பஞ்சாயத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் முடிவு எடுத்திருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்காமல் கிராம பஞ்சாயத்தையே செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த கிராமத்திலே இருக்கிறவர்கள் அவ்வளவு பேரும் உப்பளத்திலையும் இங்கே வயக்காட்டிலும் கூலி வேலை பார்க்கிற மக்கள் தான் இருக்கிறார்கள், தொழிலாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மாநகராட்சி ஆக்கி அவர்களோட அதிகமான வரிகளை போட்டு அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திய மாதிரி இருக்கும். ஆகையால் இந்த மாநகராட்சியை கைவிட்டு கிராம பஞ்சாயத்தாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, இந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட யாருமே வந்து மாநகராட்சி ஆகிறதுக்கு விரும்பவில்லை. ஆகையால் இந்த மாநகராட்சி ஆக்கிற திட்டத்தை கைவிடுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டம் பெரிய அளவிலே போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன் என்றால் இந்த மாநகராட்சி ஆக்குவேன் என்றால் நாங்கள் தொடர்ந்து பசுமறியல் வரைக்கும் வருவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.